ஹலோ ஹாய் வெல்கம் டு மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ் மக்களே. ஸோ நேத்தி வந்து ஒரு நல்ல ஒரு ஒன் சைடட் கான்டெஸ்ட் தான். பட் வந்து ரெண்டு குட் சைட்ஸ் ஆடினாங்க, ஆப்கானிஸ்தான் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ரிக்கென்டன் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. பவுமா இன்ஃபார்ம் அண்ட் கம்ப்ரஹென்சிவ் விக்டரி ஃபார் சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லலாம். வேண்டர் ஹுசைன் அடிச்சாரு, அதுக்கப்புறம் இவரு மாக்ரம் அடிச்சாரு. ஸோ எல்லாருமே நல்லா அடிச்சு ஒரு 300 ரன் செட் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா ஆப்கானிஸ்தான் சேஸ் பண்ண முடியல. கண்டிப்பாக வந்து சவுத் ஆப்பிரிக்கன் பவுலிங் வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ அதை பத்தி தான் நீங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், கிஷோர் has joined. வெல்கம் டு தி ஷோ கிஷோர். ஸோ இப்போ யுவர் இனிஷியல் தாட்ஸ் ஆன் எஸ்டர்டேஸ் கேம். மோஸ்ட்லி வந்து ஒரு ஒன் சைடடா தான் போச்சு, பட் இருந்தாலும் உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இனிஷியல் தாட்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான், ரெண்டு நல்ல ஸ்ட்ராங் டீம் கொஞ்சம் ஒன் சைடா போயிடுச்சு. முதல்ல வந்து அவங்களோட சவுத் ஆப்பிரிக்கா கோச்சிங் ஸ்டாஃப் தான் செம்ம கிரெடிட் கொடுக்கணும். ஒரு எக்ஸ்ட்ரானரி மூவ்ஸ் பயங்கரமாக பிச் ரிப்போர்ட்ல டேல் ஸ்டெயினே சூஸ் டு போல்னு சொல்றாரு. அடியும் மீறி இவங்க கிராக் இருந்தாலும் நாங்க பேட்டிங் ஆடுறோம் சொல்லி அந்த அப்ரோச் பண்ணதா இருக்கட்டும். அதோட வேற ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க மூணு ஸ்பின்னரும் போனாங்க, இவங்க ஒரே ஸ்பின்னு பார்த்தா அசிஸ்ட் ஆகல. ரஷீத் கானும் 100 அம்பது பொழக்க வாசிச்சாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யோசிச்சு எல்லாமே ஃபர்ஸ்ட் கோச்சிங் ஸ்டாஃப் தான் 4 பேர். அதுதான் எனக்கு இனிஷியல் தாட்டாவே சொல்லணும்னு தோணுச்சு. மேட்ச் உள்ள போயிடலாம், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஆடினாங்க, சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் ஆடினாங்க. ஏர்லி விக்கெட் வந்தது ஐ திங்க். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு செஞ்சுரி அந்த ரெக்கிங்டனோ whatever you call him as, அவர் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காருல்ல, ஒரு ரைசிங் ஸ்டாரா இருக்காரு. ஐ திங்க் நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் லீக்லயே பார்த்தோம் ஒரு நல்ல இன்னிங்ஸ். அந்த இன்னிங்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவர் வந்து இப்போ ரைட் டு ரீப்ளேஸ் மாதிரி இருக்காரு. யாருக்குன்னா டிகாக் அப்படியே கொஞ்சம் ரிசம்பிள் பண்ண மாதிரி இருக்காரு. அதே மாதிரி கீப்பர், அதே மாதிரி ஓப்பனர், அதே மாதிரி கவர்ஸ்ல அடிக்கிறதா இருக்கட்டும், ஸ்ட்ரைட் டவுன் டி விக்கெட்ல அடிக்கிறதா இருக்கட்டும். விக்கெட் த்ரோ கூட பாத்தீங்கன்னா ஒரு மொக்க விக்கெட்ல நேற்று கூட பாத்தீங்கன்னா அன்வான்ட் தெரியாம அது டக்குன்னு பிடிச்சி டக்குன்னு அடிச்சாரு, ரன் அவுட் ஆயிட்டாரு. இல்ல இன்னும் பெரிய ஸ்கோர் கூட போயிருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேயர், ஒரு சீரியஸாவே நல்லா ஆட்டு இருக்காரு. அன்பார்ச்சுனேட்டா இருக்கு, எதிர்பார்க்கல இப்படி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைப்பாங்களா அப்படின்ற மாதிரி. நல்ல ரைட் டு மேட்ச் தான். ரிக்கல்டன் படி குட் இன்னிங்ஸ். மேபி மும்பை ஒரு நல்ல பிளேயரை தான் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் பயங்கரமா யூஸ் பண்ணுவாருன்னு யூஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ரிக்கல்டன் படி இதுதான் இனிஷியல் தாட்ஸ். மார்க்ராம் வந்து டவுன் தி ஆர்டர் வந்து நல்லா ஒரு 50 அடிச்சாரு. அதுக்கப்புறம் இந்த டிசார்சி வந்து ஐ திங்க் இந்தியாவோட தான் டெபியூ பண்ணாருன்னு நினைக்கிறேன் டெஸ்ட்ல. பட் ஜேஎஸ்கே ஆடினாருன்னு நினைக்கிறேன்ல, ஜேஎஸ்கே தான் ஆடினாரு. அவரு ஜேஎஸ்கே தான் ஆடினாரு. அண்ட் ஐ திங்க் அவரும் நல்லா ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஒரு மாதிரி டீம் பில்ட் ஆயிட்டு இருக்குல்ல. ஆஃப்டர் அந்த டிகாக் அந்த ஃபேப் டு பிளஸி, ஏபி டிவிலியர்ஸ் எல்லாம் போன உடனே டீம் நல்லா ஸ்ரீலங்கன் சைடு மாதிரி வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஒன்னும் விடல. ஏன்னா அந்த மஹேலா ஜெயவர்தன சங்ககார போன உடனே அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா கண்டிப்பா விடல. தே ஆர் ஆல்சோ நர்ச்சரிங் த யங்ஸ்டர்ஸ் வெல். பவுலிங் கூட ஐ திங்க் ஆப்கானிஸ்தான் பவுலிங் பத்தி அவ்வளவு அமேசிங்கா ஒன்னும் இல்ல, எல்லாரும் அடிச்சிட்டாங்க. அவங்க என்னதான் விக்கெட்ஸ் எடுத்தாலும் வந்து மேபி கொஞ்சம் ஃபீல்டிங் பெட்டரா இருந்திருக்கலாமோ, என்ன நினைக்கிறீங்க ஆப்கானிஸ்தானோட ஃபீல்டிங்? இப்போ ஆப்கானிஸ்தான் பவுலிங் நீங்க டச் பண்ணா நான் போயிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்னா, அந்த டீம்ல இருக்க அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருமே வந்து ஒரு ப்ராப்பர் 50 ஓவர்ஸ் ஆற பவுலர்ஸ் இல்ல. ஈவன் ஸ்பின்னு ரஷீத் கான் ஒன் டே ஒரு 2020 தான் அதிகமாடி இருக்காரு. ஸோ அவங்க ஒரு ப்ராப்பர் டீசெண்டா T20 பிளேயர்ஸ், 50 ஓவர்ஸ் பிளேயர்ஸ் இல்லாங்க. 50 ஓவர் பிளேயர்னு பாத்தீங்கன்னா ரஹமத் அதான் ப்ரூவ் பண்ணாரு நேத்தும். அவர் எல்லா கஷ்டமான மேட்சஸ் எல்லாம் பெரிய டீம் கிட்ட ஆடுற ஒரே பிளேயர்னா, டிசர்விங் ஒரு பெஸ்ட் கேண்டிடேட்னா அவர் ஒருத்தர் தான். நேத்தும் அதே தான் பண்ணாரு. அந்த ப்ராப்ளம் இருக்கு ஆப்கானிஸ்தான் கிட்ட. ஒரு டீசென்ட் 50 ஓவர்ஸ் போலிங் போற ஆள் இல்ல, அதே மாதிரி 50 ஓவர்ஸ் நின்று ஆடுற மாதிரி பேட்ஸ்மேன் இல்ல. அதே நீங்க 2020 நேத்தா இருந்தா கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஒரு ஸ்லைட் எட்ஜ் கூட கிடைச்சிருக்காது. அவங்க திருப்பி அடிச்சுட்டு இருப்பாங்க, சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட வேற அவங்க இன்னொரு வீக், ஸ்ட்ராங் அண்ட் வீக் என்னன்னா, தே ஆர் குட் இன் டிஃபெண்டிங் பட் நாட் இன் சேசிங். அவங்க நிறைய டிஃபெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, T20 இருக்கட்டும், ஒன் டேவா இருக்கட்டும். பட் சேஸ்ன்றது அவங்க இதுக்கும் பண்ணற சான்ஸ் ரொம்ப கம்மி. ஈவன் குர்பாஸா இருக்கலாம், ஜாட்ரானா இருக்கலாம், நைபா இருக்கலாம், எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஆவரேஜும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜும் பாத்தீங்கன்னா அப்படியே டிப்ல தான் இருக்கும். அங்க 50னா இங்க 25 இருக்கும். அந்த ப்ராப்ளம் தான் இருக்கு. நம்ம ப்ரிவியூல பேசணும். அவங்களோட அந்த நம்பர் 4 ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேனும் ஒரு நல்ல 50 ஓவர்ஸ் போடுற மாதிரி ஒரு பவுலர் ஓமர் ஜாய்லாம் ஏன் ஃபர்ஸ்ட் ஐசிசி பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஒன் டேக்கு பார்த்தா 47 இருக்காரு. 47 பார்த்தா எல்லாம் அவங்க ஊர் பக்கம் இருக்கிற டீம் கிட்ட அடிச்சு வச்சிருக்காரு. அதே மாதிரி அவர் போலிங்கும் அவ்வளவு எஃபெக்டிவா போடுவாரான்னு தெரியல. அதனால வந்து அதெல்லாம் வச்சு நம்ம கெஸ் பண்ணக்கூடாது. சொல்லப்போனா நேற்று வந்து ஒரு 340 350 போக வேண்டிய மேட்ச், அந்த ஒரு கேட்ச் 15 பால்ஸ் இருக்கப்போ ரஹமத் பிடிச்சாரு மில்லர்து. அதுதான் மேட்சே கொஞ்சம் மாட்டி 315 வந்தது. ஸோ ஆப்கானிஸ்தான் பத்தி இவ்வளவுதான். அவங்க
பர்ஃபார்ம் பண்ண நினைச்சு நல்லா ஏன்னா அவங்க கோச்சிங் ஸ்டாஃப் ரொம்ப நல்லா இருக்காங்க. யூனிஸ் கான் இருக்காரு, ஜொனாதன் ட்ராட் இருக்காரு. ஸோ ஒரு நல்ல கோச்சிங் ஸ்டாஃப் இருக்காங்க. டீம் நல்லா பில்ட் பண்ணாங்கன்னா பெட்டர். தேவையில்லாம ரபடா கொஞ்சம் டெம்ப் பண்ணி அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சடிக் நல்லா ஆடினான் பையன். தேவையில்லாம ஒரு ரன் அவுட் வேற ஆயிட்டான். அந்த பையன் என்ன கூட அந்த பையன் என்ன கூட கொஞ்சம் மேட்ச் தேவையில்லாத ரன் அவுட் அது ஏதோ விட்டாரு. அது ஓட ஆரம்பிச்சாரு திடீர்னு. தேவையே இல்ல. Anyways, I think Kishore, I think we shouldn't write off Afghanistan. ஏன்னா ஆப்கானிஸ்தான் T20 வேர்ல்ட் கப்ல கூட I think first game தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் they came all the way till semi-finals. இதே மாதிரி வேர்ல்ட் கப் 2023ல வந்து அவங்க ஏதோ தோத்தாங்க யாரோடையோ, பட் அவங்க வந்து பாகிஸ்தானை சூப்பரா ஆடினாங்க. நீங்க வந்து சேசிங் சைடு இஸ் வெரி பேட் சைடுன்னு சொன்னீங்க, பட் நான் ஆப்கானிஸ்தான் நான் சென்னையில பார்த்தேன். பாகிஸ்தான் வந்து ஒரு 260-265 ஏதோ அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க தான் குர்பாஸ் அண்ட் ஓப்பனிங் அண்ட் அந்த ரஹமத் ஷா தான் சூப்பரா வந்து நின்று ஒரு சைடு ஃபுல்லா அந்த சுப்மன் கில் மாதிரி ஒரு சைடு நின்று வின் பண்ணி கொடுப்பாரு அந்த சைடு. அந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் தோத்ததுனால தில் பி அவுட் ஆஃப் த டோர்னமெண்டோ. அதோ இந்த மாதிரி சென்னையில வந்து தோத்தானுங்க அவங்க. ஆனா தேர் ஆல்சோ வெரி குட் சைட். வி ஷுட் ரைட் ஆஃப் தேம். ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் கேம் ஸ்லிப் ஆயிருக்கு. ஐ திங்க் அடுத்த கேம் வந்து ஆஸ்திரேலியா, அவங்க ஃபேவரட் சைடு ஆப்கானிஸ்தானுக்கு. ஆஸ்திரேலியா அவங்களோட ஆட போறாங்க, இங்கிலாண்டோட ஆட போறாங்க. சோ கண்டிப்பா வந்து ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் சைட் தன் பங்களாதேஷ் தான் நினைக்கிறேன் ஆப்கானிஸ்தான் டூ. ஆனா வெரி ஹைண்ட் சைட். அண்ட் அதுதான் என்னோட தாட்ஸ் என்னன்னா ஆப்கானிஸ்தான் வந்து நம்ம ரைட் ஆஃப் பண்ணக்கூடாது. யூனிஸ் கான்லாம் இருக்காரு. அவங்க எவ்வளவு ஸ்மார்ட் பாத்தீங்கன்னா, இந்தியா ஆடும்போது அவங்க அஜய் ஜடேஜா வச்சு பண்றாங்க. அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து டுவான் பிராவோ வராரு அட்வைசரா. இந்தியாவில வந்து அஜய் ஜடேஜா அட்வைசரா வந்தாரு. இப்போ பாகிஸ்தான் நடக்கிறதுனால யூனிஸ் கான். சோ அந்த மாதிரி ஐ திங்க் ரொம்ப இன்டெலிஜென்டா பண்றாங்க. சோ அதுதான் என்னோட தாட்ஸ். வி ஷுடன்ட் ரைட் தம் ஆஃப். அண்ட் ஆல்சோ இந்த கேம்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ஜாஸ்தி பெருசா ஒண்ணுமே இல்ல. ஆல்மோஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட சம்மரைஸ் பண்ணிட்டோம். பவுலிங் பத்தி பேசியாச்சு அண்ட் ஆல்சோ இதை பத்தி பேசியாச்சு. உங்க whatever you want to share, உங்க தாட்ஸ், ஃபைனல் தாட்ஸ் என்னமோ சொன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். ஷோர். நான் ஆல்மோஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க கொஞ்சம் வீக் லிங்கா இருக்காங்க சேஸ்ல, அவ்வளவுதான். மற்றபடி அதுக்காக தான் நான் அந்த நம்பர் 4 நம்பர் 5 சொல்றேன். மறுபடியும் 50 ஓவர்ஸ் பவர் பிளே நம்ம டீம்னு அடிச்சுட்டு போயிடலாம். 15 ஓவர்ல 3 விக்கெட் கூட விட்டுடலாம். ஆனா 4, 5, 6 அவங்க நின்னா மட்டும்தான் 50 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த வீக் லிங்க் இருக்கனாலதான் சேஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அதே இப்ப பாருங்க, திடீர்னு வந்து ஒரு 10 பால் 20 ஆட்டாரு. அந்த 20 ஆடினவரு அங்க ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் மாதிரி கேசவ் மகாராஜ் கொஞ்சம் டெம்ப்ட் ஆகாம நின்றுட்டாருன்னா கண்டிப்பா ரஷீத் கான் ரொம்ப க்ளோஸா கொண்டு வந்திருப்பாரு கேம். மேபி வின் கூட பண்ணிருக்கலாம். ஏன் மேக்ஸ் ஆன கேம் ஆடி இருக்கலாம் நேற்று. அவருக்கான டெம்ப்ட் T20 டெம்ப்ட் அதில் வேற எல்லா ஓவரையும் அடிச்சிடணும். அந்த மாதிரி இல்லாம யூனிஸ் கான் சொல்லணும், டே நான் எப்படி ஆடி இருக்கேன் கொஞ்சம் பாருங்கடா, ஒன் டேனா இப்படி ஆடணும்டா, ஒன் டேவே டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடணும்டா, அந்த மாதிரி ஒரு அப்ரோச் வர வச்சு ஆடினாங்கன்னா கண்டிப்பா தே ஆர் பெட்டர் சைட். கண்டிப்பா அவங்கள நம்மளால கம்மி சொல்லவே முடியாது. அவங்க பெரிய பெரிய டீமுக்கே ஷாக் கொடுத்து வின் பண்ணி செமி, இட்ஸ் நாட் ஈஸி திங். ஒரு சின்ன பேக்ரவுண்ட்ல இருந்த டீம் அவங்க இன்டர்நேஷனல் கரியரே ரீசெண்டா தான் ஒரு 4-5 வருஷம் தான் பயங்கரமா எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. அப்படிப்பட்ட டீமை நம்ம அவங்கள வந்து கம்மியா போடவே முடியாது. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட வந்தா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாமே காண்டி கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. ஏன் கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்றேன்னு தோணுதுன்னா, அவங்க இப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரானரி பினிஷர் கிளாசன் அவரை டிராப் பண்றாங்க. இப்ப அவரை எப்படி யூஸ் பண்ண போறாங்க? சரி, நீ ஜார்ஜியா டிராப் பண்ணிட்டு போமா ஓபன் பண்ணிட்டு கிளாஸ் அனுப்புறியா? ஓகே, அமிச்சுன்னா 5 பவுலர் தான் இருக்காங்க. மார்க்ரம் தான் 6th பவுலர். மார்க்ரம் நீ எப்படி நம்பி 6th பவுலரா யூஸ் பண்ணுவேன்? அதே மாதிரி அவங்களோட போலிங் டிபார்ட்மெண்ட்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்ல. ரபடா மட்டும்னா ட்ரம்ப் கார்டு. அதனாலதான் நேற்று யோசிச்சு, அதுவும் செம்ம ஐடியா. பவுமா நான் பவர் பிளேவே 2 ஆவரேஜ் பவுலரை வச்சு ட்ரை பண்ணிடுறேன். சப்போஸ் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்ட்ரைக் பண்ணாம அடிவாங்க, நான் ரபடா யூஸ் பண்றேன்னு பிளான் பண்ணாரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கும் ஆயிடுச்சு. நெகிடியும் யான்சன்லாம் 10 ஓவர் 40 எல்லாம் போடுறாங்கன்னா அதான் ஆச்சரியமா இருக்கு. பட் அதெல்லாமே பவுமா சீரியஸா ஒரு செம்ம கேப்டன்ஷிப் பண்றாரு. ஃபீல்டிங் எக்ஸ்ட்ரானரி ஃபீல்டிங், எவ்வளவு பவுண்டரி சேவ் பண்ணாங்க, எவ்வளவு கேட்சஸ். பவுமாலாம் லைட்டுக்கு வர கேட்ச் அப்படி பிடிக்கிறாரு. அதனால இப்போ அவங்களோட அது வந்து ரிஃப்ளெக்ஸ் இருக்கணும். அதெல்லாம் எல்லாரையும் கஷ்டம் தான். சோ அவங்க கிட்ட இருக்க இப்போ இந்த சீரீஸ் வச்சு பார்த்ததுல, இந்த மேட்ச் வச்சு பார்த்ததுல கன்ஃபார்ம் தே ஆர் டிசர்விங் டு கோ டு செமிஃபைனல். பட் அந்த செமிலையும் ஃபைனல்லையும் டீம் எப்படி பில்ட் பண்ண போறாங்க, அந்த 11s எப்படி இருக்கும், இப்ப நீ ஷம்சியை எப்படி யூஸ் பண்ண போறீங்க? ஏன்னா மல்டன் அந்த அளவுக்கு போடல. ஓப்பனா சொன்னா ஒரு 135 தான் போடுறாரு. 10வது 135 நீங்க சொன்ன மாதிரிதான் தூக்கி கவர்ஸ்ல அச்சுன்னு இருப்பாரு. ஸ்ரேயஸ் ஐயர், ரோஹித் சர்மா செமிலாம் வந்தாங்கன்னா அதனால வந்து அந்த இடத்த எப்படி ஃபில் பண்ண போறாங்க?
ஒரே ஒரு நல்ல விஷயம், ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம்னா ரபடா அந்த பையன் 3 ஓவர் தொடர்ந்து 3 ஓவர் போட்டா ஒரு விக்கெட் எடுப்பான். அந்த மாதிரி இந்தியா கிட்டே வந்தானா அதே மாதிரி பண்ருவானான்னு தெரியல. நேற்று அப்படிதான் பண்ணான். ஃபர்ஸ்ட் ஸ்பெல் வந்தாரு, விக்கெட் எடுத்தாரு. மறுபடியும் நடுவில் ஒரு ஸ்பெல் கொடுத்தாங்க, அப்பயும் விக்கெட் எடுத்தாரு. மறுபடியும் லாஸ்ட்ல வந்தாரு, அப்பயும் விக்கெட் எடுத்து அவர் தான் மேட்சை நிறுத்தி கொடுத்தாரு. அந்த குர்பாஸ் ஜாட்ரான் விக்கெட், அதான் அப்பா அப்படியே ஒரு 6 அடிச்சு அடுத்த பால் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த மாதிரி போல்டு. அதுல வேற இப்போ அவரு டெம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பவுலர்ஸை போயிட்டு பேட்ஸ்மேன்ஸ் கிட்ட போய் ஸ்லெட்ச் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவோட வந்தாலும் அதெல்லாம் வேகாது, அந்த பருப்பு தான் இங்க வேகாது. சொல்லுங்க. இல்ல இப்போ என்னன்னா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா 2 பேரையும் வந்து நீங்க போலிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டிபார்ட்மெண்ட் கம்பேர் பண்ணீங்கன்னா இங்க ரபடானா அங்க ஷமி, அவ்வளவுதான். அதுதான் நீங்க அர்ஷதீப் சொல்லலாம், இல்ல அர்ஷித் ராணாவை சொல்லலாம். இல்ல வாய்ப்பே இல்லை. அதுக்கு தானே அங்கேயும் யான்சன் இருக்காரு, நெகடி இருக்கான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸ்பின் கொஞ்சம் ஒரு 5% அப்பர் அண்ட் இந்தியா, ஜடேஜாவும் அக்ஷரும். பட் அங்கேயும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு கேசவ் மகாராஜும் சம்ஷியும் இருக்காங்க. அதனால போலிங்ல பாத்தீங்கன்னா அது பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ நம்ம இந்த மேட்சோட முடிப்போம்னு நினைக்கிறேன். நம்ம வியூவர்ஸ்க்கு இல்ல நீங்க இந்தியாக்காக வந்தீங்களே, நான் இது எதனா அந்த சப்போஸ் இந்தியா செமிக்கு வந்தாலும் சரி, ஃபைனலுக்கு வந்தாலும் சரி, சவுத் ஆப்பிரிக்கா அங்கேயும் வந்து நான் என்ன பாயிண்ட் தான் பேசுவேன். நீங்க வந்தீங்கன்னா என்கிட்ட நான் உங்களுக்கு டெஃபினேட் தான் பண்ணுவேன். அதனால அது வந்து கண்டிப்பா பேசுவோம். பட் நாளைக்கு ஒரு பெரிய மேட்ச் இருக்கு, இந்தியா பாகிஸ்தான். கிஷோர், உங்க தாட்ஸ் என்ன அந்த மேட்சுக்கு? என்ன நடக்க போறது? என்னோட தாட்ஸ் வந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம பயங்கரமான அனலிஸ்டா இருக்கட்டும், ஏன் நம்ம சேனல்ல கூட நான் நீங்க ப்ரிவியூ பண்ணி அந்த வீடியோ பார்த்தேன். பாகிஸ்தான் பத்தி நம்ம பேசியிருக்கோம். பட் நம்ம யாருமே ஏன் போலிங் டிபார்ட்மெண்ட் பத்தி டச்சே பண்ணாம இருக்கோம்னு தெரியல. நானும் வந்து ஃபர்ஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் யார் எக்ஸ்ட்ரானரி வெல் டிசர்வ் போலர்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அவங்க டீம்ல ஒரு சீனியர் பிளேயர் வேற யாரில் ஷோயப் அக்தர் பேசியிருக்காரு. அப்புறம் தான் போய் பார்த்தா அவங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் முதல் 3 போலர்ஸும் வந்து ஒன் டே ஒரு 20 அதிகமாக ஆடி இருக்காங்க. அப்ப they are good in 2020, not in one day. 50 ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் இல்ல அவங்க. அந்த மாதிரி ஒரு போலர்ஸ் கொண்டு வந்துட்டேன். அதோட அவங்க என்ன பண்ணாங்க, 320ங்க அவங்க பேட்டிங் ஆர்டர் தெரியும். அந்த பேட்டிங் ஆர்டர் வச்சு நீங்க எப்படிங்க 320 அடிக்குன்னு சொன்னா எப்படிங்க அடிப்பாங்க அவங்க இது வரைக்கும் எல்லா டோர்னமெண்ட் எடுத்துக்கோங்க, they are win because of bowling, not of batting. பவுலர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, 200ல ஆல் அவுட் பண்ணுவாங்க. இந்தியாவை பாருங்க 180ல ஆல் அவுட் பண்ணாங்க ஃபைனல்ல. அப்போ அவங்க போலிங் தான் ஸ்ட்ராங். அதை விட்டுட்டு நீங்க 320 கொடுத்துட்டு ஒத்துக்கிறேன். பாபர் அசாம் ஒரு பி கேம் தான் ஆடினாரு. அப்பயும் அந்த ஸ்கோர் அடிக்க முடியாதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். சரி, நாளைக்கு இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுறாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு 280 அடிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தான் சேஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? துபாயில பண்ணவே மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற லைன் அப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுவும் நான் யோசிச்சேன், அவங்க எப்படி ஸ்குவாட் செட் பண்ணிருக்கணும்னா இமாமுல்லா, ஃபக்கர் ஜமான், முகமது ரிசான், அப்புறம் பாபர் அசாம், அப்புறம் இஃப்திகார் அஹமத், ஃபஹத் அலாம், அப்புறம் உசைன் தலாட். நீங்க டைப் சொன்னீங்க, உசைன் தலாட்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க இந்த 7 பேர் ஒரு ஸ்குவாடா எடுத்துன்னு வந்தாங்கன்னா அந்த ஸ்குவாடை பத்தி கொஞ்சம் பயந்து இருப்பாங்க. அதுல வந்து ஒரு சின்ன பாயிண்ட், அதாவது ஃபக்கர் ஜமான் எடுத்தாங்க, அவர் வந்து இன்ஜூர்ட் ஆயிட்டாரு. சோ அத பத்தி பேசலாம். இல்ல நான் வந்து இந்த 15 man ஸ்குவாடுக்கு அதுக்கப்புறம் நான் அனலைஸ் பண்ணல சொல்றேன். இந்த 7 பிளேயர்ஸோட வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் பயந்துருப்பாங்க. ஒட்டுதே இப்ப குஜ்டில் ஷா இருக்காரு, சல்மா ஆகா இருக்காங்க. இந்த குஜ்டில் ஷா, சல்மா ஆகாலாம் பேக்கப்பா 15ல வச்சிருக்கலாம். அதே மாதிரி நான் போலிங்லயும் யோசிச்சேன், என்னடா இது இந்த 3 ஃபேஸஸ் இருக்காங்க, ஷோயப் அக்தர் பார்ட் வந்து இப்படி பேசிட்டாரு. அப்ப அந்த 2017 இருக்கட்டும் 2023 இருக்கட்டும் அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு போய் பார்த்தா 30 வயசு தாங்க ஆகுது. ஹசான் அலி எங்கங்க ஆகுது? அவர்லாம் வந்து புலம்பின்னு இருக்காரு, ஏன் இவ்வளவு பாலிடிக்ஸ் பண்றீங்க, அதெல்லாம் ஏன் சேர்க்க மாட்டீங்கன்னு. அந்த பையனை தூக்கின்னு வந்திருக்கலாம் உள்ள. ஏன் 32 தான் ஆகுதா? முகமது அபீத், அவருக்கு ஒரு நிறைய பிரச்சனை இருக்குன்னே வச்சுக்கலாம், அவரை ட்ரை பண்ணிருக்கலாம். இல்ல நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இல்லையா டெஸ்ட்ல ஒன் டே பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா கூட்டு வந்து ஒயிட் பால் நல்லா போட வைக்கலாம். முகமது அப்பாஸ் கூட்டு வந்திருக்கலாம். 40 வயசு இருக்கட்டும் பரவாயில்ல, வா போடு, அச்சி போடுவா, அவனு கூட்டு வந்திருக்கலாம். அதெல்லாம் பண்ணாம நீ முகமது ஹசைன் கூட T20 ஃபார்மட் பிளேயர் தான் அவரு. விக்கி சொன்னா நல்ல பாயிண்ட், அவனை சேர்த்தாங்கன்னா 5 எடுக்கதான் போறான். எடுத்து மேட்ச் பயங்கரமா மாத்த போறான். இந்தியா ஸ்கோர் அடிக்க போறாங்க. பவுலிங்ல அவங்க 300 கொடுத்தாங்கன்னா சேஸ் பண்ண மாட்டாங்க பாகிஸ்தான். சப்போஸ் அவங்க தெரியாம ஆடி 330 340 எல்லாம் அடிச்சிட்டாங்கன்னா இந்தியா திக்கு திணறி, தெரியாமங்க அன்பார்ச்சுனேட், திக்கு திணறி கிட்ட வந்து ஜெயிப்பாங்க இல்ல தோத்துருவாங்க. அதுதான் நான் இத ப்ரிவியூல பேசினேன். அது ஓகே, உங்க பாயிண்ட் சொல்றீங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த 300 அடிக்கிறதுக்கு யார் இருக்காருன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இருக்கிற ஒரே அந்த ஃபக்கர் ஜமானும் அவுட் ஆயிட்டாரு, அவரு அவுட்டு. இமாமுல்லாக்கு, சவுத் ஷக்கீல், பாபர் அசம் ஹை பிரஷர் கேம் ஆல்ரெடி நியூசிலாண்டோட தோத்துருக்காங்க. அந்த பிரஷர்ல வந்து கண்டிப்பா துபாயில ஆடுவாங்க. டிராவல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இங்க துபாய் கண்டிஷன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் நான் எந்த ஆங்கிள் யோசிச்சாலும் எனக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குது. எனிவேஸ் நீங்க சொல்லுங்க, வேலிடா சொல்லுங்க.
அதுதான் இப்போ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல்ல எனக்கு அவங்க டீம்ல இருக்க பிரச்சனைனா போர்டு பாலிடிக்ஸ், பிளேயர் ஈகோ. ஏன்னா பாபர் அசாம் கேப்டன், அவரை டிராப் பண்ணி ஷாஹின் அஃப்ரியை ட்ரை பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஷாஹின் அஃப்ரி எனக்கு தெரிஞ்சு ஷாஹின் அஃப்ரி இப்போ ஓவர் ஒழுங்கா போடாத காரணமே நான் கேப்டன் ஆகாதனால தான் போறாம இருக்கான்னு நினைக்கிறேன். ரீசெண்டா பாத்தீங்கன்னா T20 பெர்ஃபார்ம் பண்ணல பயங்கரமாலாம், இப்பயும் பண்ணல, விக்கெட்லெஸ். நீ எல்லாம் விக்கெட்லெஸ் எல்லாம் போயிருக்கியாரான்ற மாதிரி தான் கேள்வியா இருக்கு. ஏன்னா அவருக்கு வரவே கேப்டன்ஷிப் அதை தூக்கி ரிசோன் கொடுத்திருக்காங்க. சோ அவங்களுக்குள்ள இருக்க ஈகோ கிளாஷ், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா. முதல்ல பாபர் அசாம் அதுக்காக தான் அப்படி ஆனானே தோணுது. என்ன இப்படி பண்றீங்களே, நான் 50 ஆடிடுறேன், வேற எவனுமே ஆடலையே. அப்படி பார்த்தா ரிஸ்வான் ஆடல, டாப் ஆர்டர்ஸ் யாருமே ஆடல, அப்ப நானும் டீசெண்டா ஆடி இருக்கேன் அந்த ஒரு பேச்சு வரும்ல. அதுக்குதான் ஹஃபீஸும் வந்து சப்போர்ட் பண்ணி இருக்காரு. ஹஃபீஸும் என்ன சப்போர்ட் பண்றாருன்னா, அந்த பிச் அந்த மாதிரி ஆயிடுச்சு, அவன் அப்படி ஆடுறான்னா அவன் கூட மத்தவன் தூக்கி அடிக்க வேண்டியதானே. ரிஸ்வான் என்ன பண்ணான், ரிஸ்வான 10 ரன் ஆடுறான் 30 பாலுக்கு, அவன் ஹிட்டர் தானே. அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா குஷ்டில் ஷாவும் அந்த சல்மான் ஆகாலாம் நல்லா தான் அடிச்சாங்க, அடிச்சுதான் ஆடினாங்க. அப்புறம் அந்த ஹாரிஸ் சோயலும் அந்த நசீம் ஷா கூட நீங்க அடிச்சுதான் ஆடினாங்க. இல்லங்க, நீங்க 25-30க்கு அப்புறம் பேசுறீங்க. அங்க ஹஃபீஸ், ஷோயப் அக்தர் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, முதல் 20ல பாபர் அசாம் அப்படிதாங்க ஆடுவான், அவன் ஹிட்டிங் ஆனது இல்ல. அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரிஸ்வான் தாங்க பண்ணாருன்னு கேக்குறாங்க. ரிஸ்வானை தான் அங்க கொஸ்டின் பண்ணிருக்காங்க. ஏன்னா ரிஸ்வானை கேப்டன் ஆகுது அங்க எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கு. ரிஸ்வான் தான் பண்ண எனக்கே அப்படிதான் தோணுது. நீ ஹிட்டர் தானே, உனக்கு தள்ளி ஆட தெரியாது, நம்ம அதே மாதிரி நடிக்க வேண்டியதானே, ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானே. ஏன்னா பிச்சு அப்படிதான் இருக்கு. நேத்து ஆப்கானிஸ்தான் அப்படிதான் ஆடி இருக்காங்க, 10-40 ஆடி இருக்காங்க, இவங்க 10-21 ஆடி இருக்காங்க. ரெண்டுமே ஒரே அளவு தான் ஆடி வச்சிருக்காங்க. அது வந்து சவுத் ஷக்கிலும் பாபர் அசமும் காம்படிஷன். நீ நிறைய டொக்கு வைக்கிற, நான் நிறைய, அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. 4 over 10 320 சேசிங் இந்த மாதிரி ஆடுவாங்க சீரியஸா. அதுவும் 2 men, 2 பேர் தான் அவுட் சைட் தி சர்க்கிள். என்னமோ விடுங்க, பட் இவ்வளோ இல்ல என்னன்னா, அதுல வந்து நான் கண்டிப்பா அவர் ஆனது பெட்டர் இல்ல, பட் கொஞ்சம் அவர் சைடும் யோசிச்சா அந்த பிச் அப்படிதான் அசிஸ்ட் ஆயிருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் நேற்று ஆப்கானிஸ்தான் அப்படிதான் பண்ணாங்க. குர்பாஸும் சரி குர்பாஸும் சரி, ஜாட்ரனும் சரி, அவங்களும் அப்படிதான் ஆடினாங்க. இன்டென்ட் காட்ட முடியல, அந்த பிச் அப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் நீ ஏக மாறிதான் ஆகணும். அதுக்குதான் இவருலாம் அஸ்வின்லாம் சொன்னாரு, நீ சும்மா பஞ்ச் பண்ணதுக்கே 4 போகுது, அப்ப நீ நல்லா ஆடினா நல்லா போவோம்டா, ஏன்டா பண்ண மாட்டேன்லாம் கேட்டு இருக்காரு. ஆமா, அதெல்லாம் அவருக்கு சைட்ல இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஈகோ கிளாஷ்னால்தான் என்ன பிரச்சனை. அதெல்லாம் தள்ளி வைக்கணும், பாலிடிக்ஸை நிறுத்தணும், பிளேயர்ஸை மதிக்கணும், நல்ல பிளேயர்ஸ் தூக்கி உள்ள போடணும். ஷர்ஜில் கான் ஒருத்தர் இருந்தாரு, அவர் எங்க போனாரு தெரியல. எவ்வளவோ நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஃபாதெல்லாம் ரிட்டர்ன் பேக் பண்ணி செம்மையா ஆடினா, செஞ்சுரிலாம் ஆச்சான், அவனையும் தூக்கி வெளியே போட்டாங்க. அதெல்லாம் நிறுத்திட்டு இப்போ இதுல இப்ப இந்தியா பெட்டரா இருக்காங்க. நான் முன்ன சொல்லின்னு இருப்பேன், ரொம்ப அநியாயம் பண்றாரா, இதை பண்றா அதை பண்றா, இப்பயும் லைட்டா பண்றாங்க. பட் ஃபேரா சொல்லணும்னா கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. யாரெல்லாம் டிசர்விங் கேண்டிடேட்ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோட்டால வர வைக்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் இன்னும் அந்த பிரச்சனை தான் இருக்காங்க, அதான் ப்ராப்ளம். கண்டிப்பா 90-10 தான். நீங்க வந்து 60-40 நீங்க, அவர் 70-30 விக்கி வந்து 50-50 போனா, நான் 90-10 தான் போவனே. ஆமா, நான் சொன்னேன். பிகாஸ் நான் வந்து அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் கிஷோர், நான் இவனுங்க எப்படி ஜெயிப்பானுங்க, நீங்க சொன்ன எல்லா ஆங்கிளும் யோசிச்சு பார்த்தேன், எப்படா ஜெயிப்பானுங்க. ஒரு படத்துல வந்து அந்த தேங்காய் ஸ்ரீனிவாசன் இப்படி யோசிச்சு இப்படி கணக்கு போட்டுட்டு இருப்பாரு, அது மாதிரி நானும் கணக்கு போட்டேன். நீ அடிக்கிறவன் ஒருத்தன் ஃபக்கர் சமன், அவனே கிடையாது. ரிஸ்வான் டொக்கு, இவனும் கொஞ்சம் டொக்குனா ஒரு மாதிரி 100 ஸ்ட்ரைக்ல கூட அது இந்த இப்பெல்லாம் அதுதான். அப்புறம் சவுத் ஷக்கில் லேக் ஆஃப் கான்பிடன்ஸ், உங்களுக்கு அடி கொடுக்கறதே அந்த சல்மான் ஆகா, குஷ்டில் அவனுங்களா தான் இருக்காங்க. அப்புறம் அந்த இம்ரான் தாயூப் சொன்னீங்க, அவரும் வந்து லேக் ஆஃப் ஃபார்ம். இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் வச்சு ஒரு ஹை ஸ்டடட் இந்தியன் டீமா வந்து எப்படி யோசிச்சா. பட் பாப்போம், யூ நெவர் நோ, கிரிக்கெட் இஸ் a funny game நினைச்சுக்கலாம். அதே மாதிரி சல்மான் ஆகா வந்து இப்போ ரீசெண்டா ஒரு 4-5 மேட்ச் நல்லா ஆடி இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா ஒரு எக்ஸ்ட்ரானே செஞ்சுரி போட்டிருக்காரு. ஆனா நீங்க அந்த ஆப்போனன்ட்ல இருக்க லைன் அப் பார்க்கணும், பெரிய போலர்ஸ் போடல, எல்லாம் ரெஸ்ட்ல இருந்தாங்க. அதே மாதிரி இந்தியா இப்போ போன மேட்ச் ஆடினப்பவும் பாத்தீங்கன்னா ஸ்பின்னு போட்டா அடிச்சுனே இருந்தாரு, டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட் பாலர் கிட்ட கொடுத்தா விக்கெட் விட்டாரு. சோ இன்னும் அவருக்கு வந்து அந்த கேம் இன்னும் வந்து அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல, எப்படி விளையாடணுன்ற மைண்ட் செட் வரல. அதனால அவரையும் நான் ரேட் பண்ணல. இன்னும் கண்டிப்பா ரேட் பண்ணோம்னா அதுக்கான ஒரு கிரைட்டீரியா இருக்கு எனக்கு. அதனாலதான் சல்மான் ஆகாவே ரேட் பண்ணல, குஷ்கில் ஷாவே ரேட் பண்ணல. நாளைக்கு என்ன ஹர்ஷதீப் வருவாரா, இந்தியா will go with the same squad? ஹர்ஷித் ராணா பவுலிங் லைன் அப்ல செகண்டுக்கு இப்போதைக்கு அவரு டிசர்விங் இல்ல. சோ கண்டிப்பா அவரை வச்சுதான் நீங்க கண்டினியூ பண்ணுவீங்கன்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல அடி வாங்க போறீங்க. அந்த ஒரு அடி செமியா ஃபைனல் ஆண்டுனா ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு நம்ம அஸ்வின் இல்லாம ஆடி அங்க ஃபைனல் அடி வாங்கலாமே 23 வேர்ல்ட் கப்ல சிராஜ வச்சுட்டு, அந்த மாதிரிதான் சொல்றீங்களா? ஆமா, கண்டிப்பா அவரு செகண்ட் பேஸுக்கான பவுலர் இல்ல.
விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியா இருக்கட்டும், லக்கி பர்சனா இருக்கட்டும், நம்ம என்ன வேணா பேசிக்கலாம் சூப்பரா போறாருன்னு. அதுக்கான லைன் லென்த் போடுறாரா, அதுக்கான கான்ட்ரிபியூஷன் பண்றாரான்னு கேட்டா இல்லவே இல்ல. அந்த லைன் அண்ட் லைன் ஒருத்த ஒரு பக்கம் மெயின்டைன் போட்டுன்னு இருக்கானா, அப்ப நீ இந்த பக்கம் வந்து நீ அட்லீஸ்ட் 1-2க்கு போடணும், நீ பவுண்டரிக்கே போக கூடாது. அதெல்லாம் வந்து இவங்க கிட்ட ஒர்க் ஆச்சு, பங்களாதேஷ் கிட்ட ஒர்க் ஆச்சு. அந்த ஒர்க் வந்து அப்படியே பாகிஸ்தான் விட்டுடலாம், அவங்களும் நான் கணக்குல வைக்கல. நியூசிலாந்து கிட்ட நடக்குமா தெரியாது. கிஷோர் பாகிஸ்தானே பயந்து ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு. ஆமா, அதான் நான் அவங்களை கணக்கு வைக்க மாட்டேன். நியூசிலாந்து கிட்ட என்ன நடக்கும் தெரியாது. செமி மேபி ஆஸ்திரேலியாவா இல்ல ஆப்கானிஸ்தானா இல்ல சவுத் ஆப்பிரிக்காவா இல்லைன்னா இப்ப இருக்காங்க யாரு இங்கிலாண்டா, யார் வருவாங்க தெரியல செமி. அங்க வரப்போ நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக நான் ஹர்ஷதீப்பை ட்ரை பண்ணிடுங்கன்னு தான் சொல்வேன். தே ஆர் வீக் இன் லெஃப்ட் ஆர்ம். நீங்க பேசிருக்கீங்க, நிறைய சூப்பர் வேலிட் பாயிண்ட்ஸ் பேசிருக்கீங்க. அவங்க லெஃப்ட் ஆர்முக்கு வீக். அந்த வீக்குக்காகவாச்சும் ஹர்ஷதீப்பை கொண்டு வரணும். இல்லையா ஹர்ஷதீப் கிட்ட சொல்லி நான் உன்னை வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி கதாபாத்திரத்துல மாதிரி உன்னை வந்து நான் மிஸ்ட்ரி பவுலரா யூஸ் பண்ண போறேன், ஒரு மேட்ச் யூஸ் பண்ணுவோம், அந்த மேட்ச் நீ காமிச்சிரு அந்த மாதிரி சொல்லி டைரக்டா செமியோ இல்ல ஃபைனலோ கொண்டு வந்து வின் பண்ண வைக்கணும். கவுலிங் கூட இல்ல கிஷோர், எனக்கு அந்த ஃபீல்டிங் தான் புதுசா வந்து கேட்ச் கிச்சு விட்டுற போறாரு செமிஃபைனல்ல வந்து. அப்ப வந்து இப்பயோ வந்தா ஃபீல்டிங் எல்லாம் ஒரு மாதிரி யூஸ் ஆகும் அந்த துபாய் கண்டிஷன்ஸ்லாம். சோ நிறைய பேசிருக்கோம். ஐ திங்க் 20 minutes பேசிருக்கோம். சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான்ல ஸ்டார்ட் பண்ணி நடுவுல இங்கிலாந்து ஆஸ்திரேலியா பத்திலாம் பேசி ஐ திங்க் லாஸ்ட் வி ஹவ் கம் டு இந்தியா பாகிஸ்தான். சோ நாளைக்கு ஒரு அதை பத்தி பேசாம இருக்க முடியாது. இந்தியா பாகிஸ்தான் எப்போ வேணா நம்ம பேசிட்டே இருப்போம். நீங்க வரலன்னா தனியாவே 1 minute பேசி போட்டலாம்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா வந்து யாருமே போலிங் டிபார்ட்மெண்ட் டச் பண்ண மாட்டீங்களே, நீங்க கேட்கலாம். நான் பேசிருப்பேனா தெரியல. சரி நாளைக்கு மேட்ச் முடிஞ்சோடனே பேசிக்கலாம் அப்படிதான் யோசிச்சேன். பார்த்தா நீங்களே கேட்டீங்க. வேலிட் பாயிண்ட்ஸ் பேசிருக்கோம். அது இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போயிட்டு இருக்கு. அது வந்து அதுக்கும் வந்து கண்டிப்பா நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் அதை பத்தி. அதுவும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆஸ்திரேலியா நிலைமை நினைச்சாதான். அந்த மாதிரி ஆமா, அவங்க வந்து உயிருக்கு பயந்து இந்த பி சைட்ல கூட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன், பாவம். பட் எனிவேஸ் மேட்ச் போயிட்டு இருக்கு and lot of cricketing actions ahead. Thank you so much for joining Kishore, and on behalf of middle class gully cricketers, it's me Prasad and Kishore signing off. Before that உங்களுக்கு என்ன நாங்க ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சீங்கன்னா நீங்க கரெக்டா யூடியூப்ல வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சோ மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து இந்த மாதிரி சந்திக்கும் வரை thank you so much. This is Prasad and Kishore. Thank you guys.